கிறிஸ்து பிறப்பு என்பது ஆறுதலுக்கான நேரம். A time for comforting. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2009 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டு வரை திருச்சி புனித வளனார் கல்லூரியிலே தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் குருமடத்திலே மேற்படிப்புக்காக சென்றேன். அப்போது அந்த ஆண்டினுடைய களப்பணிக்காக அல்லது அருள்பணி அனுபவத்திற்காக திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கிற குடைரோட்டில் அமைந்துள்ள புனித ஜோசப் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டோம். ஏறக்குறைய 8 நாட்கள் அந்த இல்லத்திலே தங்கி ஆதரவற்றவர்களாக, யாருமில்லாத உறவற்றவர்களாக, ஓரம் கட்டப்பட்ட நிலையில் சாலைகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்களாக இருக்கின்ற அவர்களை சந்தித்து உரையாடினோம், உறவாடினோம். அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நாங்கள் செய்தோம். எனவே அந்த ஆண்டு என்னுடைய மனதில் உதித்த ஒரு சிந்தனை என்னவென்றால், ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை இம்மக்களோடு இணைந்து நான் கொண்டாடக்கூடாது என்று தீர்மானித்தேன். எனவே என்னுடைய விடுமுறை நாட்களை என்னுடைய குடும்பத்திலோ அல்லது உறவர்களிடத்திலோ அல்லது எனக்கு தெரிந்த அருள் பணியாளர்களிடத்திலோ நான் செலவழிக்காமல் அந்த ஆதரவற்ற மக்களோடு அந்த ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றினேன். இரவு 9 மணிக்கு அந்த திருப்பலியை நாங்கள் ஆரம்பித்தோம். உண்மையிலே அந்த ஆண்டு ஒரு உன்னதமான ஆறுதலின் ஆண்டாக, ஏதோ ஒரு புதுவிதமான அனுபவங்களோடு, இயேசு விரும்பி தேடிய மனிதர்களோடு திருப்பலி நிறைவேற்றிய ஒரு ஆனந்தம் எனக்குள்ள இருந்தது. காரணம், யாரும் இல்லாத அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, ஆதரவற்றவர்களாக, நீ நல்லா இருக்கிறாயா என்று கேட்கக்கூட ஆதியற்றவர்களாக இருந்த மக்களிடத்திலே அந்த திருப்பலி பங்கேற்று அதன் வழியாக ஜெபித்தது உன்னதமான அனுபவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த 8 நாட்களுமே அம்மக்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்: ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான நேரங்கள், ஆறுதலான மனிதர்கள். இந்த மூன்றும் தான் அந்த மனிதர்கள் அத்துணை பேரும் எதிர்பார்த்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் கூட ஆறுதலின் பிறப்பு தான். அவஸ்தையும் அவமானமும் வேதனையும் வேதனையின் விளிம்புகளிலும் நின்று கொண்டிருந்த மக்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வந்த ஆறுதலின் பிறப்பு தான் இயேசுவினுடைய பிறப்பாக இருந்தது. எனவேதான் இந்த ஆறுதல் யாருக்கெல்லாம் தேவை என்பதை இந்த இறை சிந்தனையின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முயலுகிறோம். முதலாவதாக, நமக்கு நாமே ஆறுதல் சொல்ல வேண்டும். நீங்கள் பார்த்துருக்கலாம், சில வீட்டில் சாவு நடந்துச்சு, இறப்பு நடந்துச்சுன்னா போய் ஆறுதல் சொல்லுவோம். நீ உன்னையே தேத்திக்கணும்ப்பா, உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, உனக்கு சொந்த பந்தங்களாம் இருக்குது, இப்படி நொடிஞ்சு போய் நான் உட்காந்துருக்கக்கூடாது, நீ உன்னையே தேத்திக்கணும் என்று சொல்லி நமக்கு நாமே நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே பலரும் நமக்கு என்ன செய்வார்கள்? அறிவுறுத்துவார்கள். இரண்டாவதாக, கண்ணீரில் தவிப்பவருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். மற்றவருடைய கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய மனிதர்களாக அல்ல, மாறாக கண்ணீரை துடைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருப்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு சொல்லுகிற செய்தி. மூன்றாவதாக, மாற்றுத்திறன் படைத்தோருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் எவ்வளவோ பேர் மாற்றுத்திறனுடையவராக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னிலே தனிச்சிறப்புடைய தனித்திறமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் என்னவென்றால், அடுத்தவர்களுடைய எதிர்மறையான வார்த்தைகளும் சிந்தனைகளும் தான். அவர்களால் முடியாது என்று சொல்வது வேறு, அவர்களை வேண்டுமென்றே கேலி செய்வது என்பது வேறு. எனவே இந்த மாற்றுத்திறன் படைத்தோருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக, நோயால் அவதிப்படுகிறவருக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். மருத்துவராகவோ செவிலியராகவோ அல்லது பாதுகாக்கக்கூடியவராக மட்டுமல்ல, தனிப்பட்ட சாதாரண எளிய மனிதனாக இருந்தாலும் நாம் உதவி செய்வதற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அடுத்ததாக, மனநலம் பாதித்தோருக்கும் சிறப்பு குழந்தைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆறுதலின் வடிவாக இருக்க வேண்டும். பல குழந்தைகள் இன்றைய நாளில் தடம் மாறி, திசை மாறி, தங்களுடைய வாழ்வின் வழி மாறி சொல்வதற்கான காரணமே ஆறுதல் கிடைக்கப்படாத சூழலும் பொழுதும் நேரமும் மனிதர்களும் தான். எனவே நாம் இயேசுவின் பிறப்புக்காக நம்மை தயாரிக்கிறோம் என்றால்
அவரின் பிறப்பு எவ்வாறு மக்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்ததோ, மத்தேயு நற்செய்தி 11:28 முதல் 30 வரை, பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் அந்த ஆறுதல் என்றும் மற்றவருக்கு கொடுக்கப்பட நமக்கான ஆறுதலின் நேரத்தை நாமே உருவாக்கி மற்றவரோடு பயணிப்போம். தொடர்ந்து சிந்திப்போம். திருவருகை காலத்தில் நம்மையே தயாரிப்போம். ஆறுதலை பெற்று ஆறுதலை மற்றவருக்கு வழங்குவோம்.